வாக்குறுதிகள் வெர்சஸ் வருவாய். தாவேக வாக்குறுதிகளை நம்பி விஜய்க்கு ஓட்டளித்த மக்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரா முதல்வர் விஜய்? ஆனா அந்த எல்லா வியூகங்களையும் உடைத்து வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராகவே ஆகியிருக்கிறாரு விஜய். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விஜய் இப்போ முதல்வர் விஜய் ஆகி இருக்கிறாரு. தாவேகா ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை, எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த தாவேக தலைவர் விஜய் மீண்டும் சினிமாவுக்கே செல்லத்தான் போகிறார் என்று பலரும் விமர்சிச்சாங்க. ஆனா அந்த எல்லா வியூகங்களையும் உடைத்து வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராகவே ஆகியிருக்கிறாரு விஜய். அவர் வெற்றி பெறுவதற்கு முன்னதாக இருந்த விமர்சனங்கள் தற்போது முதல்வராக இருக்கும் போதும் குறையவில்லை. அப்படி ஒன்றாக விஜயின் மீதான சினிமா கவர்ச்சிக்காகத்தான் மக்கள் அவருக்கு ஓட்டளிச்சு இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல தான் தேர்தலுக்கு முன்னதாக தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடையே கவனம் பெற்றது. மக்களுடைய காதுகளை குளிர வைக்கிற அந்த தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்காகவே இந்த முறை தாவேகாவிற்கு வாக்களிச்சாங்க. எதிர்க்கட்சிகளும் மற்றும் பல கட்சிகளும் அளிக்காத பல கூடுதல் வாக்குறுதிகளை விஜய் அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் போன மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை வெறும் 1000 மட்டுமே மகளிர்களுடைய வங்கிக் கணக்குல வரவு வைக்கப்பட்டது. இதனால தமிழக மகளிர் அனைவரும் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இதை எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக விமர்சிச்சு இருந்தாலும் பொதுமக்கள் பலருக்கும் முகசுளிவு ஏற்பட்டிருக்கு. தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 60 வயதை எட்டும் வரை மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகையை அவர்களுடைய வங்கிக் கணக்குல நேரடியாக செலுத்தப்படும். முதியோர் உதவித்தொகை ரூபாய் 3000 உயர்த்தப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை படிக்கும் மாணவர்களின் தாயார் மற்றும் காப்பாளர் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ரூபாய் 15000 2 தவணைகளாக வரவு வைக்கப்படும். வறுமையில் வாடும் கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு மாத உதவித்தொகையாக ரூபாய் 3000 வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு காத்திருக்கிற வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கப்படும். +2 ITI படிச்சுட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். இதுபோன்ற வாக்குறுதிகள் முதல்வர் விஜயால் அறிவிக்கப்பட்டது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற மேடையிலேயே பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் கட்டுப்பாடு, 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று 3 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார். தொடர்ந்து பேசிய அவர், உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற கொஞ்சம் அவகாசம் தாருங்கள். எவ்வளவு அவகாசம் எடுத்துக்கொண்டாலும் முதல்வர் விஜய் இந்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளை நம்பித்தானே ஓட்டளித்தோம் என்ற மன உணர்வு பொதுமக்களிடம், இளைஞர்களிடம் வந்துவிடும். அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முதல்வர் விஜய்க்கு மனம் இருந்தாலும் தமிழக அரசினுடைய நிதிநிலை இதற்கு இடத்தை அளிக்குமா என்பது தெரியாம இருக்குது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் பொதுமக்களும் அவரை நம்பி ஓட்டளித்தவர்களும் மிகுந்த பலனை அடைவார்கள். ஆனால் இத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றும் பொருட்டு தமிழக நலத்திட்டங்களுக்கான செலவு 52% அதிகரித்து ஒட்டுமொத்த ஆண்டு செலவு 1 கோடியை தொட்டு எகிர வைத்துவிடும். இந்த செலவுகளுக்காக ஏற்படும் வருவாயை பெருக்காவிட்டால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இப்போதுள்ள நிதி பற்றாக்குறை 3% இருந்து 4% உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை சமாளிக்க கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இப்போதே தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு 10,71,00,000 தாண்டிக்கிட்டு இருக்கிற நிலையில மேலும் கடன் வாங்கினால் அதிகமான வட்டியை கட்ட வேண்டி இருக்கும். இப்படியான சூழலை கையாள்வதற்கு தமிழக அரசு மக்கள் மீது வரி சுமையை கூட்டாமல் அரசினுடைய செலவுகளை குறைத்து கணிசமாக வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் நோக்கர்கள் பலரும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். மாற்றத்தை காண்பிப்பேன் என்று அனல் பறக்க வாக்குறுதிகளை அளித்து முதலமைச்சர் ஆகிவிட்டார் விஜய். அரசியல்ல மாற்றத்தை கொண்டும் வந்துவிட்டார்.
அரசின் நிதியில் மாற்றத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை கொண்டு வருவாரா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.